Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 229. ஓபன் பண்ணா போன பாட்டுல பெல் சவுண்ட் சிக்னல்னு ட்ரெயின் வர்றதுக்கு எல்லா அறிகுறியும் காட்டினாங்கல்ல. நம்ம ஆளுகெல்லாம் என்னடா சவுண்ட் அதுன்னு பார்த்து செம்மையா பீதி ஆவாங்க. என்னடான்னா வந்தது நிஜமாவே ஒரு ட்ரெயின் தான். அதை பார்த்து அப்படியே வாயை பொழந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க கப்பலை அப்படியே ஜஸ்ட்ல கிராஸ் பண்ணி போகும். அத்தனை பேர் வாயும் பார்த்தா பாத்ரூம் மண்டா மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மேட்டரை இவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ட்ரெயின் வந்த போர்ஸ்ல இவங்க கப்பலே அப்படியே ஜம்ப் பண்ணி போகும். என்ன கன்றாவிடா இது, கடல்ல இப்படி ஒரு ஷேப்ல இவ்வளவு வேகமா ஒண்ணு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் எதாலையும் டிராவல் பண்ண முடியாது, இது எப்படி பாசிபிள்னு வாயை பொழந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல அந்த ஃப்ராக் நின்னுட்டு இருக்கும். லூஃபி பார்த்துட்டு கத்துவானே, லூசு தவளை உனக்கு என்ன அறிவு இருக்கா, தள்ளி போய் இல்ல விட்டு ஏத்திடுவான்னு கத்திட்டு இருப்பானா. கரெக்டா அது மேல இடிய வரும்போது அது ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிரும். ஒக்கமக்கா என்னெல்லாம் விதையெல்லாம் காமிக்குதுன்னு பாத்துட்டு இருந்தா அந்த தவளை கோமனெல்லாம் கட்டி இருக்கு. அப்படியே அந்த கப்பல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். எல்லாம் மிரண்டு போய் தான் பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க யாராலையுமே நம்ப முடியல, இது எப்படி பாசிபிள்னு. அப்ப அங்க இருந்த ரூம்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி எட்டி பாப்பா. ஆளு பார்க்கவே வினோதமா இருக்கா பாத்தீங்களா. அவ பைரட்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்த்து பயந்து பாட்டி பாட்டி பைரட்ஸ் பைரட்ஸ்னு கத்திட்டே ஓடுவா. யாருமா அது நம்மள பார்த்து பயப்படுறாங்கன்னு நம்மளுக்கு லுக்கு விடுவாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோட பாட்டி, எது பைரட்ஸ் வந்திருக்காங்களா, போய் என்னோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல எடுத்துட்டு வா, மேய்ச்சதாலாம் நான் பாத்துக்கிறேன்னு வந்து டம்முன்னு படுபாளா. ஜோரோ பார்த்துட்டு இது கண்டிப்பா நமக்கு பஞ்சாயத்து தான்பா. பின்ன அந்த பாட்டி ஆண்டி திடீர்னு மெரைனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுச்சுன்னா இவங்களுக்கு தானே பஞ்சாயத்து. சரி அப்படி எங்க தான் போன் பண்ணுதுன்னு பார்த்தா போன் பண்ணதுக்கு அப்புறம் அலாவ், ஆமா என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்களா. அட கிளட்டு கிளவி குடிச்சிருக்கியா, அதான் பெனாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் நார்மல் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் நார்மலா தான் பேசுவாங்க, எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அந்த குட்டி பொண்ணோட பேரு சிம்னி, இந்த கேட்டோட பேரு கோன்பே, அந்த சிம்னியோட பாட்டி பேரு தான் கொக்கரோ. அந்த தொப்பியும் மண்டையும் பார்க்கும்போது கோக் பாட்டில் மாதிரியே இல்ல. அவன் நம்மாலையில பார்த்து நீங்க என்ன ட்ரெயினை ராபர் பண்ண வந்த ராபோசானியாப்பா. பட் நம்மால எப்போ ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லுவானே, நான் தான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போற லூஃபின்னு சொல்லுவான். அது அவங்களுக்கு கேட்கும் போது காமெடியா இருக்கு. பரவாயில்ல நல்லா காமெடியா பேசுறாங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப நமக்கு என்ன டவுட்னா அது ஒரு ஸ்டீம் ஷிப், அது எப்படி இப்படி கடல்ல ஓடிட்டு இருக்குன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையான்னு அந்த சின்ன பொண்ணு கேப்பா. என்னன்னா உலகம் பூரா தேனாலும் இந்த ட்ரெயினை எங்கேயுமே பார்க்க முடியாதாமா. அப்படி பார்க்கணும்னா இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு பேரு தான் சி ட்ரெயின், பஃபிங் டாம்னு சொல்லுவாங்க. அதுல எப்படின்னா நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் ஸ்டீம் இன்ஜின், ஆனா டயருக்கு பதிலா பெட்டல் வீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அது சீல இப்படி ஓடிட்டு இருக்குது. அந்த ட்ரெயினை நல்லா பார்த்தா அது கொஞ்சம் சீ லெவலுக்கு கீழே தான் ஓடுமாமா. அப்படியே தண்ணியில காட்டுவாங்க, ஏதோ ட்ராக் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இந்த ட்ரெயின் இதே ரூட்ல தான் டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்காமா. எப்படின்னா ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு பேசஞ்சர்ஸை கூட்டு போகும், கேரியர்ஸை கொண்டு போகும், மெயில்ஸை கொண்டு போகும், எல்லாமே தான் இருக்கும். நம்ம ஆளுகெல்லாம் இப்படி ஒரு அதிசயத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலயே அசந்து போய் பார்ப்பாங்க. அட ஸ்கை ஐலாண்ட் இருக்கும் போது இதெல்லாம் ஒரு மேட்டரா. அப்புறம் நம்ம ஆளுங்க அந்த ட்ராக் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. உசோப்புக்கு என்ன டவுட்னா அந்த ட்ரெயின் வர்றதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த சிக்னலை வச்சிருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எங்க எல்லாத்துக்கும் தெரியுங்கிற மாதிரி கேட்பான். லூஃபி இருந்துட்டு ஆமா ஒருத்தனுக்கு தெரிஞ்சுமே அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி போய் இடி வாங்கி பறந்துட்டு இருந்தான், நம்ம வேற ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லுவானா. உடனே அந்த குட்டி பொண்ணு, நீங்க யோகோசுனாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு கேப்பா. அந்த முன்னாடி நீந்திட்டு போற ஃப்ராக் அப்படி எல்லாம் அந்த ட்ரெயின்ல இடிபட்டாலாம் சாகாதாமா. இங்க இவங்க இருக்க ஷிஃப்ட் ஸ்டேஷனுக்கு தலைவலி வர்றதுக்கு காரணமே அந்த தவளை தானாமா. என்னடானா எப்படியாச்சும் அந்த ட்ரெயினை டிஃபீட் பண்ணணும்னு அந்த தவளைக்கு ஆசை. அதாவது ஸ்ட்ரென்த் கான்டெஸ்ட், ட்ரெயினை விட அது ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு காமிக்கணுமாமா. அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் ட்ரெயின் வந்து இடிக்க வந்துமே அந்த லூசு நகரவே இல்ல. உடனே லூஃபி பாராட்டுவான், பரவாயில்லையே அந்த தவளைக்குமே கட்ஸ் இருக்கேன்னு. ஆனா அந்த குட்டி பொண்ணு வண்டவண்டியா திட்டுவா, ஏன்னா அதாலதான் இவங்க எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து. அட அது வந்துச்சுனாலே இவங்களோட ரயில் கார்டு எல்லாத்தையுமே உடைச்சிரும். அதுவும் ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்ல, எக்கச்சக்க டைம் இடிச்சு அது உடஞ்சு நொறுங்கிரும். அட ட்ரெயினுக்கு டேமேஜ் ஆனா கூட பரவாயில்லையே, ட்ரெயின்ல வர்ற பேசஞ்சர்ஸுமே பார்த்துட்டு பதறுவாங்க. சோ இப்படி இருந்துச்சுன்னா ட்ரெயின்ல யார் ஏறுவா, பஞ்சாயத்து தானே. இத சொன்ன உடனே லூஃபி சம காண்டாயி அப்படின்னா அந்த தவளையை அப்படியே வெட்டி ஃப்ரை பண்ணி பொரிச்சு சாப்பிடலாமா. நமி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாமா, வண்ட வண்டையா திட்டுவா. உடனே அந்த லேடி, ஆமா இப்ப நீங்க எங்க போறீங்க, இன் கேஸ் நீங்க அந்த சி ட்ரெயினை பிடிச்சீங்கன்னா இங்க இருந்து ஸ்பிரிங் குயின் டவுனுக்கு போலாம். அந்த இடத்தோட பேரு பாப்புலர் ஐலாண்டு. அங்கதான் கார்மெண்ட் டவுனு, கார்னிவல் டவுனு, புக்ஸி, சான் பல்டோ, இன்னும் எக்கச்சக்கமா ஃபன் பிளேசஸ் இருக்காமா. இன் கேஸ் இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்காண்டி வேலை பாக்குறவங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா வேற ஒரு ட்ரெயின் இருக்காமா. இத சொன்ன உடனே தான் உசோப்புக்கு ஸ்ட்ரைக் ஆகும். கார்மெண்ட் டவுனு வேற எந்த இடமும் இல்ல. இதுக்கு முன்னாடி இவங்க இருந்த தீவுல ஒரு கூட்டம் மாட்டிட்டாங்கல்ல, அவங்க சொன்ன தீவு பேரும் கார்மெண்ட் தான். அந்த லூசு பைய வேற வழி சொல்லி அனுப்பி விட்டான். அந்த இடத்துக்கு போனோம் வேண்டான்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தா லூஃபி போலாங்கிற மாதிரி சொல்லுவான். நமி பொட்டனிலே ஒரு போட போட்டு நாங்கெல்லாம் ட்ரெயின்ல போல ஷிப்ல தான் போறோம்னு சொல்லுவாளா. சரி இவங்க லாக் போஸ்ட் எந்த பக்கம் பாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஈஸ்ட் சைடு, அதுதான் வாட்டர் 7. இப்ப இவங்களை கிராஸ் பண்ணி போச்சு ஒரு ட்ரெயின், அது ஐலாண்ட் ப்ளூ ஸ்டேஷன்ல இருந்து வருதாமா. அது சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வேற லெவல்ல இருக்கும். அதை விட முக்கியம் அந்த இடத்துல தான் பயங்கரமா ஷிப் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்காகவே அது பேர் போன இடம். சொல்ல போனா அவங்க உலகத்திலேயே நம்பர் 1 டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு கவர்மெண்டே ஷிப்
ஷிப் எல்லாம் அங்கதான் போய் பில்ட் பண்ணுவாங்கன்னா அப்ப அது எந்த அளவுக்கு சூப்பரான இடமா இருக்கும். உடனே லூஃபி ஆர்வமா கேட்பான், அப்ப ஷிப்பை ரெடி பண்றவங்க எல்லாம் அங்க இருப்பாங்களான்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம், மெக்கானிக் செட்ல மெக்கானிக் இருப்பானான்னு கேக்குற மாதிரி இல்ல, அங்கதான் பெஸ்டான ஆளுங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு செம ஹாப்பி. ஏன்னா இப்ப நம்ம ஆளு குறுக்கு ஷிப்பை ரெடி பண்ற ஒரு நல்ல ஆளா தேடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கிடப்பாங்கன்னா அடுத்து அவங்க அங்கதானே போவாங்க. அது மட்டும் இல்லாம கோயிங் மேரி கப்பலுக்கும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இனி பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டியதானே. உடனே அந்த போட்டி ஐ மீன் பாட்டி அங்கதான் போக போறீங்களா, அப்ப 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு எங்கேயோ உள்ள போகும். என்ன பண்ண போகுது, நம்ம எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போகுது அந்த பாட்டின்னு பார்த்தா அதான் இல்ல. அந்த ஐலாண்டோட ஒரு சிம்பிளான மேப்பையும் கூடவே ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரையும் ஒன்னு கொடுக்கும். இத ஐஸ்பர்க்ங்கிற ஒரு ஆளுகிட்ட கொடுத்து இவங்க ஷிப்பை ரிப்பேர் பண்ண சொன்னா சூப்பராவே பண்ணி கொடுப்பான், கவலைப்படாதீங்க பா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் 7ங்கிற பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இடமாமா, போய் தொலைஞ்சிராதீங்கன்னு வேற சொல்லுவாளா. உடனே உசோப்பு, கொக்ரோ மேடம் நீங்க மட்டும் இல்ல உங்க மனசும் பெரிய மனசு, இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களேன்னு அந்த லெட்டரை வாங்கிக்குவானுங்க. இவங்களுமே சீக்கிரமா அந்த வாட்டர் 7க்கு தான் வர போறாங்களாமா. கொக்ரோ என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே மீட் பண்ணாங்கன்னா அங்க இருக்க பார்ல கண்டிப்பா எனக்கு ஃபேவரட்டான ட்ரிங்க் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தருவேன், குடிச்சு கும்மாளம் போடலாம்பா. ஐயோ பாட்டி இவ்வளவு நல்ல பாட்டியா இருக்கே, கண்டிப்பா மீட் பண்ணலாம்பா. இப்ப இவங்க வாட்டர் 7க்கு போனாங்கன்னா இவங்க லாக் போஸ்ட்ல அடுத்த ஐலாண்டோட டைரக்ஷன் செட் ஆறதுக்கு 7 நாள் ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு அட்வைஸ் பண்ண உடனே பாட்டி சொல்லிட்டீல தட்டி தூக்கிறோன்னு எல்லாம் சந்தோஷமா கொக்கரோக்கும் சிம்னிக்கும் பை பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. என்ன முன்னாடியே சொல்லாம போனதுக்கு அப்புறம் சொல்லுவா, அங்கதான் வேர்ல்டு கவர்மெண்ட் ஆளுங்க இருப்பானுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு. ஆனா நம்ம பழுக அங்க போனா கறி சோறு கிடைக்கும், நல்லா வெளுத்து கட்டலான்னு சந்தோஷமா போவாங்க. உசோப்பு மட்டும் அந்த பாட்டி சொன்னதை கேட்டுட்டான் போல. ஏன்டா அங்க ஆப்படிக்கிற மாதிரி ஆளுங்க இருக்கானுங்க, உனக்கு சோறு கேக்குதாடா சோறுன்னு சொல்லி அவன் புலம்பறதோட நம்ம கப்பல்ல அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு இருக்காங்க. கிளைமேட்டும் காத்தும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதே வேகத்துல இதே மாதிரி போனா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சிட்டி ஆஃப் வாட்டருக்கு சீக்கிரமாவே போய் சேர்ந்துருவாங்க. இப்போ இவங்க போற இடத்துல கப்பலை ரெடி பண்றது மட்டும் இல்லாம இவங்க க்ரூலையும் கப்பல் ரெடி பண்ற ஒரு ஆளை சேர்த்திக்கலான்னு தான் போறாங்க. சஞ்சி அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், ஒரு அழகான கப்பலை ரெடி பண்ற பொண்ணு நம்ம கப்பல்ல இறக்கிட்டோம்னா வேற லெவல்ல இருக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணுவான். இப்படி சொன்னா நம்ம பைய ஒத்துக்குவானா, ஏன்டா மூலகட்ட முட்டா பையல, நம்ம ஷிப்பை ரெடி பண்றதுக்கு ஆள் எடுக்கிறோமா இல்ல ஷிப்புக்கு மேக்கப் போட ஆள் எடுக்கிறோமா? ஷிப்பை ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்க்கணும்னா சும்மா பெரிய சைஸ் மலமாடு மாதிரி இருக்கணுமா, அதுக்காண்டி ரொம்பவும் பெருசா போயிட்டான்னா இந்த ஷிப்ல அவனை வச்சுக்க முடியுமா? ஜோரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கில்ல பொறுத்து தான் இருக்கு. சோ சாப்பர் நான் வேணா ஒரு நல்ல ஆளா தேடி கண்டுபிடிக்கிறான்பா. ஏன்னா கப்பலுக்கு புது ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர்றானவன சந்தோஷம். நமிக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இவங்க நல்ல வேலை அந்த ஸ்டேஷன் வழியா வந்தாங்கப்பா. ஏன்னா அதனால தான் அவங்க மேப்பும் அங்க போய் கப்பலை ரெடி பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷனும் கொடுத்தாங்க. இந்த மேப்ல இருக்க லொகேஷன் வழியா போய் அந்த ஐஸ்பர்க் பண்டையை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேப்பை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ சின்ன புள்ளத்தனமா வரைஞ்சு வச்சிருக்கும். அவளதான் கொலை வெறியில கத்திட்டு இருப்பா, அட கிழட்டு குந்தாணி இப்படி பண்ணிட்டியேன்னு. அந்த டிராயிங்க பார்த்தா லூஃபி வரைஞ்ச மாதிரியே இருக்காமா. அங்க பார்த்தா நம்ம பையன் கப்பலை ரெடி பண்ற ஆள் எப்படி இருக்கணும்னு சொல்லி டிராயிங் எல்லாம் வரைஞ்சு காட்டுவான். இந்த மாதிரி கொடூர குரங்க மாதிரி ஒருத்தன் இருந்தானா கண்டிப்பா நான்லாம் அந்த கப்பலை விட்டு போயிருவேங்கிற மாதிரி உசப் சொல்லுவான். சஞ்சி நீ மட்டும் ஏன்டா போற, எனக்கு ஒரு போட்டு மட்டும் கொடு, நான் எப்படி போறேன்னு பாரு. கப்பலை ரிப்பேர் பண்ண ஆள் பாக்குறானா இல்ல அண்டா கழுவ ஆள் பாக்குறானான்னு தெரியல, நெம்ப கொடூரமா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்படி நம்ம ஆளுக பண்ற ஃபன் எல்லாத்தையுமே ரோபின் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு நம்ம ஆளுக பண்ற சேட்டைகளை பார்க்கும் போதே ஏதோ டிவி ஷோவை பாக்குற மாதிரி இருக்குது. அப்படியே ஜாலியா பேசிட்டே போவாங்க. அந்த டைம் உசோப்பு பள்ளி மாதிரி கப்பலை குடிச்சிட்டு இருப்பான். ஏன்டா கண்ணா என்னாச்சுன்னு கேட்டா அந்த பிளேட் எல்லாம் அவன் தடவி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இவன் பண்ண பேட்ச் ஒர்க் எல்லாம் ஞாபகம் வருதாமா. ஏன்னா சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெடி பண்றது கப்பலை தானே, ஏகப்பட்ட டேமேஜ், அதெல்லாம் மறக்கிற விஷயமா. மொத்தத்துல இந்த கப்பலோட டேமேஜஸ் கூடவே எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கானாமா. இவங்க என்னைக்கு இந்த கிராண்ட் லைன் குள்ள என்ட்ரி ஆனாங்களோ அன்னையில இருந்தே கோயிங் மேரி கப்பலுக்கு பஞ்சாயத்து தான். கப்பல் எல்லாம் ஏகப்பட்ட டேமேஜ், பாட்டம்ல எல்லாம் போய் பார்த்தா பெரிய ஓட்டையெல்லாம் இருக்கு, அதுல லீக்கேஜும் ஆயிட்டு தான் இருக்கு. இப்படியே கப்பலை வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா கப்பலுக்கு ஆபத்து, இவங்களுக்கு ஆபத்து. முக்கியமான நேரத்துல காலவாரி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? லூஃபி அதான் நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, அதை வச்சு கோயிங் மேரி கப்பலை பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிடலாம், கூடவே இன்னும் கொஞ்சம் பவர் அப் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் ஜோரோ அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு வந்தாச்சும்பா, என்ன எதுன்னு அடிச்சு புரண்டு வந்து பார்த்தா அம்பட்டு பேத்துக்கு செம ஹாப்பி. என்னன்னா இவங்க வர வேண்டிய ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. உடனே லூஃபி நம்ம பெடல் பண்ணிட்டு சீக்கிரமா போவோம், சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்கப்பா, இருக்கிற காத்த வச்சு பொறுமையா போனாலே போதும், தேவையில்லாம எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும், கம்முனு கிடாம்பா. அப்ப நம்மளுக்கு அங்க ஃபவுண்டைன்லாம் பார்த்து மிரண்டுருவாங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, அப்படியே சூப்பரா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. உங்க யார் வீட்லயாச்சும் ஃபவுண்டைன் இருக்கா, இல்ல நீங்க பெரிய ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் போய் பாத்திருக்கீங்களா? அப்படி பாத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க லூஃபி அடேங்கப்பா எவ்வளவு பெரிய ஃபவுண்டைன்னு வாய பொளந்துருவான். அவனே புலகறான்னா மத்தவங்கள பத்தி சொல்லவா வேணும்? தண்ணி அந்த ஃபவுண்டைன்ல இருந்து வர்ற அமைப்பையே அழகா பண்ணிருக்காங்க. லூஃபி வழக்கம் போல அவன் சேட்டை ஆரம்பிச்சலாம்னு பிளான் பண்ணிட்டான். அதாவது அந்த தண்ணியில வாட்டர் ஸ்லைடு பண்ணலாம்னு ஐடியா. எது வாட்டர் ஸ்லைடான்னு நம்ம சாப்பர் யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆத்தாடி நான் வரல, ஆளை விடும்பா. சரி பரவாயில்லன்னு லூஃபி நான் போறேன்பா. ஏண்டா லூசா நீ, உன்னாலதான் தண்ணியில விளையாட முடியாதுல, பேசாம கடன்னு ஜோரோ திட்டுவான். அந்த டைம் அங்க கேட்டு போட்டு 3ன்னு சொல்லி ஒரு இடத்த மூடி வச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்ல 2, 1ன்னு அடுத்தடுத்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது செவுரா இல்ல கேட்டான்னு ஒண்ணுமே புரியல. லூஃபி அவன் வரைஞ்ச டிராயிங்க காமிச்சு நான் சொன்ன அங்கு அடையாளங்கள்ல 5 மீட்டர்ல இருக்க ஆளை தான் பிடிக்கணுமா. ஏண்டா இவ்வளவு கொடூரமா எவனாச்சும் இருப்பானாடா
அந்த உலகத்துலங்கிற மாதிரி காரி எடுத்து போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்த சுத்தி முத்தி பார்க்கும்போது ப்ளூ ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்கும். இவ்வளவு என்ன பக்கவா இருக்குது, ஆனா ஹார்பர் எங்கன்னு தான் தெரியல. ரைட் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தன் மீன் பிடிச்சுக்கிட்டே, எப்பா நீங்க எல்லாம் பைரட்ஸா, நீங்க எல்லாம் இப்படி இங்க ஓப்பனா தெரியறது உங்களுக்கு நல்லது இல்ல, அதனால அந்த பக்கமா பேக் ஸ்ட்ரீட் இருக்குது, சோ அந்த வழியா போயிருங்க, இல்லாட்டா உங்களுக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டு அவன் சொன்ன வழியில போவாங்க. போற வழியை பார்த்துட்டு நம்ம எல்லாம் வாய பொளந்துருவா, அடேங்கப்பா இதுதான் சிட்டி ஆஃப் வாட்டரா, வேற லெவல்ல இருக்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு அழகான சிட்டியை இவங்க பார்த்ததே இல்ல, அந்த அளவுக்கு ப்ராப்பரா சூப்பரா செம்மையா இருக்குது. ஆனா என்ன, எப்பவும் ரோடுன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா இந்த ஊர்ல ரோடு கிடையாது, எல்லாம் கப்பல்ல தான் டிராவல் பண்ணி போகணும். ஏன்னா வீடுங்க எல்லாமே கடலுக்கு மேலதான் இருக்குது. பாக்குறதுக்கு ஏதாச்சும் வெள்ளம் வந்து அடிச்ச மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இவங்க மேல இருக்கிற மாதிரி தான் டிசைனே பண்ணிருக்காங்க. சாப்பருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரோபின் தான் அந்த டீடைலா காமிச்சு சொல்லுவான். ஏன்னா கீழ இருக்க பில்லர்ஸ் எல்லாமே நல்லா ஹைட்டாவே வச்சு கட்டியிருக்காங்க, அதனால தான் இந்த இடத்த சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்றாங்களான்னு சஞ்சிக்கு அப்பதான் புரியுது. உடனே லூஃபி இருந்துகிட்டு சூப்பர் சட்டு புட்டுன்னு எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணுங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அங்க கடையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு, ஹே காய்ஸ் நீங்க எல்லாம் பைரட்ஸா, இப்பெல்லாம் இங்க வரக்கூடாது, வந்தா பெரிய பஞ்சாயத்தாவும். சரி ஏதோ வந்து தொலைஞ்சிட்டீங்க, என்ன வேலையா வந்திருக்கீங்க, கொள்ளையடிக்கவா போறீங்கன்னு கேட்பான். ஐயோ அது இல்ல, நாங்க ஷிப்பை ரிப்பேர் பண்ண போறோம். வா அப்படியா, அப்ப அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு கேப் இருக்கும், அப்பல அங்க நிறுத்திட்டு வேலையை பாருங்கம்மா, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன ஒரு குழப்பம்னா கொள்ளை அடிக்கிறத வெள்ளை அடிக்கிற மாதிரி கேக்குறான். நார்மலா இங்க இப்படித்தான் கேப்பாயிலான்னு. சரி என்ன கன்றாவியோ, இடம் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்பவும் டல்லா இருக்காமா. சரின்ட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல கப்பலை நிறுத்தி ஜோரோ அந்த பாய்மரத்துல இருக்க போர்வை எல்லாத்தையுமே மேல இழுப்பான். அந்த பாய்மரமே சாஞ்சிரும், அத்தனை பேருமே பீதி ஆயிருவாங்க. ஏன்டா அப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு. அடே ஜஸ்ட் கைத்த மட்டும் தான்டா இழுத்தேன், அதுவே சாயுதம்பா. அதுக்கப்புறம் தான் தெரியுது கோயிங் மேரி எந்த நிலைமையில இருக்குன்னு. ஆனா நமிக்கு என்ன டவுட்னா, இந்த தீவுல இருக்கவங்க யாருமே பைரட்ஸை பார்த்து பயந்த மாதிரியே இல்ல. அது ஏன்னு கேப்பா. மேபி அவங்களும் கஸ்டமரா இருக்கலாமா. உசோப்பு பொட்டனிலே ஒரு போட்டு கப்பலை ஏன்டா டேமேஜ் பண்ண, சரி பண்றான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ரோபின் என்ன சொல்லுவா, ஒருவேளை இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்க ஏதாச்சும் பாடி கார்டு இருக்கலாம், அதனாலேயே அவங்க பைரட்ஸை பார்த்து பயப்படாம இருக்கலாம்ல. சோ இப்படியே எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா லூஃபியும் உசோப்பும் அடிச்சு புரண்டு சிட்டிக்குள்ள ஓட ஆரம்பிப்பானுங்க. நமி தடுத்து எங்கடா போறீங்க, எங்க போறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த கொக்கரோ கொடுத்த ரெஃபரன்ஸ் லெட்டர் எடுத்துட்டு நம்ம ஐஸ்பர்க்ங்கிற ஆளை கண்டுபிடிக்கணும், அப்பதான் அவரு சீக்கிரமா ரிப்பேர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இங்க வச்சிருக்காங்களே கோல்டு, இது எல்லாத்தையுமே கேஷா மாத்தணும்ல, அதை வச்சுதான் செலவும் பண்ண முடியும். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போனீங்கன்னா பிச்சே போடுவேன் பிச்சேன்னு சொல்லி அங்கத்தெல்லாம் ஒரு மூட்டையில கட்டிட்டு அவங்க 3 பேர் மட்டும் போவாங்க. இங்க ஜோரோ அந்த சாஞ்ச மரத்தை புடிச்சுக்கிட்டே நிப்பான். அட பாவிகளா என்ன இப்படி தொங்கல்ல விட்டுட்டீங்களேன்னு முழிப்பான் வேற. அதே நேரம் சாப்பர் ஃபீல் பண்ணுவான், அவங்க கூட போற சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு. ரோபின் ஒண்ணு கவலைப்படாத, நம்ம 2 பேரும் போலாம்பா, அப்படின்னா நம்ம புக் ஸ்டோருக்கு போலாம்பா. இவன் சொல்லிதான் அவன் புக் ஸ்டோருக்கு வருவாளா, அவளே ஒரு புத்தக புழு, கண்டிப்பா வர்றேன்பா. இங்க இவங்க போயிட்டு இருக்கும் போது உசோப்புக்கு டவுட், எதுக்கு நம்ம கோல்ட முதல்ல கேஷா மாத்த போறோம்னு. உடனே லூஃபி அப்ப நம்ம ஷிப்யார்டுக்கா முதல்ல போகணும்னு கேட்பான். உசோப் என்ன சொல்லுவானா, இவ்வளவு கோல்டு எடுத்துக்கிட்டு இந்த சிட்டிக்குள்ள இவ்வளவு ஜாலியா சுத்தினாங்கன்னா ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும்போது லைட்டா பீதி, அதான் கேட்டேன்பா. எப்படி இருந்தாலும் இந்த கோல்ட பணமா மாத்தினா அதுலயும் பஞ்சாயத்து தானே. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, கோல்டா இருக்கும்போது அந்த அளவுக்கு பெருசா தெரியாது, துணியை போட்டு மூடனா கொஞ்சோண்டு இடத்துக்குள்ள கவர் ஆயிரும். ஆனா இவங்க பெரிசா மாத்திட்டாங்கன்னா பெரிய சைஸ் மலை மாதிரி இழுத்துட்டு வருவாங்க, அது மக்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போ திருடங்க வந்து அட்டாக் பண்ணி திருட ட்ரை பண்ண மாட்டாங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு பீதியோட கேட்பான். அட மண்டுகமே நம்மளே திருடங்க தான், பட் இருந்தாலும் உசோப் சொல்றது கரெக்ட் தான், நம்ம அதை பெல்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நான் அதை கொண்டு வந்துருவேன் பாலா. உடனே நம்ம லூஃபிக்கு காண்டாவும், ஏன் அப்ப நான் தூக்கிட்டு வந்தா உனக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்தானு கேட்பானா. பஞ்சாயத்தெல்லாம் எதுவும் இல்ல, நீ கண்டிப்பா எங்கேயாச்சும் போட்டுருவ, தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் சேஃப்டியா இருக்க நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்றோம் பாலா. அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா என் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்றீங்களா, இல்ல சொல்லுங்க என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா, என்னப்பா இப்படி பேசிட்டேன், கன்ஃபார்மா நம்பிக்கையே இல்ல பாங்க, இப்படி நீ இன்சல்ட் பண்ணிட்டீங்களே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்ட்டு பேசிட்டே போவாங்க. அப்போ உள்ள போறதுக்கு பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்களா, இதுதான் ஒருவேளை இந்த சிட்டியோட என்ட்ரன்ஸா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். அதுல பேரு கூட ரெண்டல் புல் ஷாப்னு போட்டிருப்பாங்க, என்னவா இருக்கும், அப்படி என்னத்த ரெண்ட் கூடுவாங்க, ஒருவேளை புல்ல தான் ரெண்ட் கூடுறாங்களோ, புல் டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்குமே யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள லூஃபி, அட வாங்க ஐயா, ஹலோ எஸ்கூஸ் மீ, யாராச்சும் புல்டாக வித்துட்டு இருக்கீங்களா, நாங்க புல்டாக் வாங்க வந்திருக்கோம். அவன் பாட்டு உள்ள போவான். அட லூசு பையில ஏன்டா அவசரப்படுறேன்னு தொண்டையிலேயே கத்துவாங்க. ஆனா உள்ள போயிருவான். உள்ள ஒருத்தன், வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன புல்ஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு வேணுமா, எத்தனை வேணும் என்னன்னு கேட்டோம்னா 3 வேணும்பா. சரி என்ன மாதிரி புல்ஸ் வேணும்னு கேட்பான். ஏன்னா 3 மாடல் இருக்காமா, டாகரா, ராபுக்கா, கிங், வாங்க வந்து செக் பண்ணி பாருங்கன்னு கூட்டு போவானா. உடனே லூஃபி, எனக்கு நல்லா டேஸ்டியா ரோஸ்ட் பண்ணி கொடுங்கப்பா, அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும்பா. அட சண்டால பையலன்னு பின்னாடி இருந்து கத்திட்டு இருப்பாங்க. ஆமா அவன் என்ன சொல்ல வரான் என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியல. இவன் பாட்டுக்கு சாப்பிட கேட்டானா. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேட்டரே தெரியும். யாகராங்கிறது ஃபிஷ், அது என்ன பண்ணும்னா தலையை வெளியே நீட்டிட்டே நீந்தி போகுமாமா. இவங்க போட்ல கனெக்ட் பண்ணி அது மேல உட்காந்துக்குவாங்க. எப்படின்னா குதிரையில உட்காந்து போறாங்கல்ல அந்த மாதிரி. இந்த சிட்டி ஆஃப் வாட்டர்ல நடக்கிற இடத்தை விட இந்த மாதிரி தண்ணியில போற இடம் தான் அதிகம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இதைத்தான் இங்க காமனாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணியே இந்த ஐலாண்டு மொத்தத்தையும் இவங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்படின்னா இந்த மீனிங் எல்லாம் ஷிப்பை இழுத்துட்டு போகுதான்னு கேப்பா. ஆக்சுவலா அது இழுக்கல, தூக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட இதுவும் ஹார்ஸ் ரைடிங் மாதிரி தான். சரி ரைட் அங்க போட்டை தூக்கி வச்சுட்டு அங்க நீங்க நிறைய ஃபிஷ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுல எது வேணுமோ நீங்க அதுல ரைட் பண்ணலாமா. பார்த்தா அங்க ஃபுல்லா யாகரா புல்ஸ் தான் இருக்கும். 2 பேசஞ்சர்ஸ் ரைட் பண்ணணும்னா 2000
1000 பெரிஸ் கொடுக்கணும். அந்த டைம் ஒரு மீன் வந்து நம்மளோட மூஞ்ச நக்கி விட்டுருமா, கோவத்துல கத்திட்டு கிடப்பான். அந்த ஆளு என்ன சொல்லுவாரு, அதுக்கு உன்னைய பிடிச்சிருச்சு, அப்ப நீங்க அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அதையும் கூட உனையும் சேர்த்து வச்சு கட்டி விட்டுருவான். இப்ப என்னன்னா நம்மளுக்கு கோல்டு கொண்டு வர்றாங்கல்ல, அது செம வெயிட். இவ்வளவு வெயிட் எல்லாம் அதுல தூக்கிட்டு போலாமான்னு கேட்டா அது எவ்வளவு வெயிட் வேணாலும் தாங்குமாமா. சோ கவலையே படாம ஏத்திட்டு போங்க. சரி அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்டா கோல்டும்பா. காமெடி பண்றாங்க போல, இவ்வளவு கோல்டு எல்லாம் எவனாச்சும் வச்சிருப்பானு கேட்ட உடனே ஓபன் பண்ணி காட்டிடுவான். அவ்வளவுதான், அப்படியே ஆடி போய் அசந்து போய் எனக்கு கொஞ்சம் கோல்டு கொடுங்களேன்பா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு நம்பி பொட்டனிலேயே 4 போட்டு போடுவா. அதுக்கப்புறம் என்ன நம்ம லூஃபிய போட்டு பச்சை பச்சையா திட்டுவா. பின்ன இஷ்டத்துக்கு ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல போலான்னு சொல்லுவானா. உடனே அந்த கடைக்காரன் என்ன பண்ணிடுவான், இவங்க கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல அப்படின்னா 2 புல்ஸுக்கும் சேர்த்து மில்லியன் பெரிஸ் கொடுங்கம்பா. என்னடா ஒரே செகண்ட்ல மில்லியன் பெரிஸ் ஆகிட்டேன்னு காண்டானா, அப்ப 5 மில்லியன் பெரிஸ் கொடுங்க, எனக்கு ஓகே தான்பா. அடே என்ன ஏத்திட்டே போறேன்னு இன்னும் காண்டாமா, பரவாயில்லப்பா 10 மில்லியனா கொடுத்துருங்கப்பா. போடா வெண்ணன்னு சொல்லிட்டு இந்த 2000 பெரிஸ். சரி இங்க பணமா மாத்துற ஷாப் எங்க இருக்கு, இத கொடுத்து நாங்க மாத்தணும்பா. கடையெல்லாம் இங்க இருக்குதாமா, ஆனா இவ்வளவு கோல்ட மாத்துற அளவுக்கு எல்லாம் இங்க இடம் இல்ல. அதனால டவுன் டவுனுக்கு போனீங்கன்னா ஷிப் பில்டிங் ஐலாண்டுன்னு ஒன்னு இருக்கும், அங்கதான் மாத்த முடியும். அது எங்க இருக்குன்னு கேப்பா. நேரா போய் அப்படி போங்கன்னு ரூட்டையும் சொல்லி மேப்பையும் கொடுத்துருவானா. அப்பாடா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணு, நமக்கு செம ஹாப்பி. இப்ப என்னன்னா அங்க ஷிப்யார்ட் ஏதாச்சும் இருக்குதான்னு கேப்பான். அங்கதான் உலகத்தோட நம்பர் 1 ஷிப்யார்டே இருக்குது. இத கேட்டோன்னே நம்மளுக்கு செம ஹாப்பி. சரி ரைட், அங்க போய் காசையும் ரெடி பண்ணிட்டு இவங்க கோயிங் வெரி கப்பலையும் ரெடி பண்ணலான்னு எக்ஸைட்மெண்டோட இங்க இருந்து சும்மா பிச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.